தங்க நகை கடனுக்காக வங்கியில் வைக்கிறோம்ல அடமானம், அதில் முதல்ல வட்டி மட்டும் கட்டி ரினியூவல் பண்ணிக்கலாம். இப்போ முழு தொகையும் கட்டணும் அப்படிங்கிறது மக்களுக்கு சிரமமாக இருக்குன்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. இதை பற்றி அவங்க சொல்லும்பொழுது வங்கியின் நலனுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒரு காலக்கெடுக்குள்ளே அந்த வங்கி நகையை மீட்கணும், ஆனால் இவங்க அப்படியே போகிறதுனால அந்த மீட்காமல் இருக்கிறது, அதனால இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க அவங்க. ஏழை எளிய மக்களை கண்டிப்பாக ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு ஏழை எளிய மக்கள் வங்கியில் கொண்டு நகையை வைத்த பிறகு அவர்களுக்கு அந்த வட்டி சில சமயங்கள்ல கட்ட முடியாது. ஆனா நகையுடைய வேல்யூ அதிகமாகும். அதிகமாகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வட்டிக்கு ஈக்குவலா அந்த நகையை எடுத்து மறுபடியும் மீண்டும் வைக்கும் பொழுது அந்த நகை அங்கேயே பத்திரமாக இருக்கும் அவர்களுக்கு. இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய சாதாரண விஷயம். ஆனா இன்றைக்கு இவர்கள் போட்டிருக்கிற இந்த சட்டம் அமெண்ட்மெண்ட் மூலமாக வங்கிகளின் நன்மைக்காக என்று சொல்கிறார். நீங்கள் மக்களின் நன்மைக்காகத்தான் வங்கி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களின் நன்மைக்காகத்தான். நீங்க ஏழை மக்களும் வங்கியை அணுக வேண்டும் என்பதற்காகத்தான் தனியார் வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கினார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். ஆனால் இன்றைக்கு இவர்களுடைய நிலைமை என்ன என்று சொன்னால், சாதாரண மக்களை வதைக்கும் விதத்தில் வங்கிகள் நடந்து கொள்கின்றன. அதற்கு இவர்கள் மேலும் வலு சேர்க்கக்கூடிய அளவில் தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதை கண்டிப்பா வித்ட்ரா பண்ணணும். ஏனென்றால் அவர் கண்டிப்பா வச்ச நகையை எடுக்க முடியாம மூழ்கி போகின்ற நிலைதான் ஏற்படும். அதனால் சாதாரண ஏழை மக்கள் மிக 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 பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் இந்த அவர்களுடைய நடவடிக்கையிலிருந்து தெரிகிறது. என்னவென்று சொன்னால், இவர்கள் சாதாரண ஏழை மக்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக இந்த ஆட்சி நடக்கவில்லை. கார்ப்பரேட்டுகளுக்காகவும் இவரே சொல்கின்ற மாதிரி வங்கிகளுக்காகவும் தான் நடக்கிறதே தவிர சாதாரண மக்களுக்காக இவர்கள் ஆட்சி நடத்தவில்லை என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடியும்.